ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முடக்காத்த கீரை மோர் குழம்பு செய்கிறோம். அதுக்கு பச்சரிசி எடுத்து வறுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான முடக்காத்த கீரையை பொரித்து வச்சுக்கலாம். அது கிராமப்புறங்களில் ரோட் சைடில் கிடைக்கும். அதை கழுவிட்டு நம்ம எண்ணெய் விட்டு நல்லா மொறுன்னு வறுக்கணும். ஏன்னா அப்போ தான் அதை பக்குவப்படுத்த முடியும். ஒரு கைப்பிடி நிறையா முடக்காத்த கீரை எடுத்து எண்ணெயில் போட்டு அதை நல்லா வறுத்தரணும். அதை பார்த்தாவே தெரியும், நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுக்கணும். இப்போ தெரியுதா, மொறுன்னு ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு பூவாக துருவிக்கலாம். துருவி எடுத்த தேங்காயோட நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த வறுத்து வச்சுருந்த கீரை, அதுக்கடுத்து பச்சரிசி, வறுத்து வச்ச பச்சரிசி, அதோட ஜீரகம், பச்சை போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். தயிர் கெட்டியாக இருக்கப்போ அதை கலக்கக்கூடாது. நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா அதை தண்ணி விட்டு கலந்து எடுத்துடலாம். அடுத்து அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இந்த தயிரோட ஒன்றா ஊற்றி கலந்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்ச மிக்ஸி ஜாரையும் கழுவி உள்ளே ஊற்றிடலாம். இப்போ அந்த கலந்து வச்ச இதோட கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுலேயே போட்டுடலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் கலருக்கு. மோர் குழம்புக்கே இந்த மஞ்சத்தூள் தான் கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அந்த முடக்காத்த கீரையோடைய கசப்பு தன்மையை வறுத்ததுலேயே கொஞ்சம் கசப்பு போயிடும். அடுத்து இந்த தயிரோட கலக்கும்போது சுத்தமாக அதனோட கசப்பே இருக்காது. அதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம். மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதையும் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த மோர் குழம்பு மிக்ஸை உள்ளே ஊற்றிடலாம். கைவிடாமல் கலந்துக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம பச்சரிசி போட்டு அரைச்சிருக்கிறோம். அதனால் கொஞ்சம் அங்கங்கே அடியை பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நுரக்கட்டி வந்ததையும் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க விட்டுற வேண்டாம், புளிச்சிடும். அதனால் லைட்டாக நுரக்கட்டி வந்தது. நம்மளோட சுவையான மோர் குழம்பு ரெடி. முடக்காத்தான் மோர் குழம்பு.